பகுதி 28. பாபாஜி போதனை. அன்பே உயிரின் மூலாதாரம். மகாவதார் பாபாஜி சொன்னார், அன்பில்லாத இடம் உயிரற்றது. அன்புதான் பிரபஞ்சத்தின் துடிப்பு, எல்லா உயிர்களின் இணைப்பு. நீ யாரையும் துன்புறுத்தினால் அதற்கான அதிர்வு உன்னிடம் திரும்பும். அன்பு செலுத்தினால் பிரபஞ்சமும் உன்னிடம் அன்பு செலுத்தும். அன்பு என்பது வெறும் உணர்ச்சி அல்ல, அது தெய்வீக சக்தி. ஒருவரை மன்னிக்க முடியாத போது அன்பை நினை. வெறுப்பை விட பரிவை வளர்த்து. பாபாஜி கூறினார், அன்புதான் யோகத்தின் முதற்படி. அன்பு இல்லாத யோகி ஆன்மீகத்தை தொட முடியாது. அன்பு என்பது மனதின் அடங்கிய ஆற்றலை வெளிக்கொணரும் மந்திரம். உனக்குள் அன்பு பெருகும் போது உலகமே உனக்காக மலர்ந்திடும். பாபாஜி சொன்னார், அன்பை கற்று அதை பிறருடன் பகிர்ந்திடு. அதுவே உன்னுடைய தியானம், உன்னுடைய பரம சாதனை. பாபாஜி போதனை மன அமைதியின் சக்தி. மகாவதார் பாபாஜி சொன்னார், உலகம் முழுவதும் ஓடிக்கொண்டிருக்கும் மனிதன் தன்னுள் உள்ள அமைதியை மறந்துவிட்டான். அமைதியை தேடுபவன் வெளியில் அல்ல, உள்ளே பார்க்க வேண்டும். பாபாஜி விளக்கினார், மன அமைதி என்பது வெளி சூழ்நிலை அல்ல, அது உன் சிந்தனையின் தெளிவு. சிந்தனை தெளிவாக இருந்தால் கலக்கம் உன்னை தொட முடியாது. அவர் மேலும் கூறினார், உன் மூச்சை கவனித்தால் மனம் அமைதியாகும். அமைதியான மனம் தெய்வத்துடன் இணையும் கதவாகும். பாபாஜியின் வார்த்தைகளில், அமைதி என்றால் சத்தமின்மை அல்ல, சிந்தனையின்மை அல்ல, அது சிந்தனையின் ஒளி, வெளிச்சமிடும் நிலை. அங்கேதான் நீ உன்னை காண்பாய். மன அமைதியை வளர்க்கும் வழி தினமும் தியானம் செய்ய, எளிய மூச்சு கவனிப்பு, அன்புடன் நடந்து கொள்வது, எதிர்மறை சிந்தனையிலிருந்து விலகுவது. அமைதியான மனம் தெய்வீக சக்தியை ஈர்க்கும். அதுவே வாழ்க்கையின் உண்மையான செல்வம். பாபாஜி போதனை மனித பிறவியின் அர்த்தம். மகாவதார் பாபாஜி சொன்னார், மனித பிறவி என்பது சாதாரணம் அல்ல, இது ஆன்மா தெய்வத்துடன் இணையும் அரிய வாய்ப்பு. அவர் கூறினார், நீ மனிதராக பிறந்தது புண்ணியம். ஆனால் அந்த புண்ணியத்தை உணராமல் வாழ்ந்தால் அது வீணாகும். மனிதன் உணர்வதற்கும், அன்பை பகிர்வதற்கும், தன்னுள் உள்ள தெய்வீகத்தை கண்டுபிடிக்கத்திற்கும் பிறக்கிறான். பாபாஜி விளக்கினார், மனிதனுக்கு சிந்தனை இருக்கிறது, அதனால் தான் அவன் விலங்குகளை விட உயர்ந்தவன். ஆனால் சிந்தனையை ஆசை, கோபம், பேராசை ஆகியவற்றால் மாசுபடுத்தினால் அவன் மீண்டும் தாழ்ந்த நிலைக்கு விழுவான். அவர் கூறினார், நீயும் நானும் வேறல்ல, எல்லா உயிர்களும் ஒரே ஆத்மாவின் வெளிப்பாடு. இதை உணர்ந்தவனே உண்மையில் மனிதன். மனித பிறவி என்பது ஆன்மீக பயணம் தொடங்கும் தளம். பாபாஜி சொன்னார், உன் உடல் கோயில், உன் மனம் தியானஸ்தலம், உன் உள்ளம் தெய்வம். எப்போதும் நினைவில் கொள், பிறப்பு ஒரு வாய்ப்பு, ஆன்மீக உணர்வு ஒரு கடமை, அன்பு ஒரு கடவுள். பகுதி 31. பாபாஜி போதனை அறிவின் ஒளி, அறிவும் ஆன்மாவும். மகாவதார் பாபாஜி சொன்னார், அறிவு என்பது புத்தகங்களில் இல்லை, அது உன் உள்ளத்தின் வெளிச்சம். பாபாஜி விளக்கினார், மனிதன் வெளி அறிவை தேடுகிறான், ஆனால் உள்ளார்ந்த அறிவை மறந்துவிட்டான். உள்ளார்ந்த அறிவு விழித்தவுடன் உலகம் ஒரு கண்ணாடி போல வெளிச்சமிடும். அவர் கூறினார், அறிவு என்பது கேள்விகளுக்கு விடை அல்ல, அது கேள்விகள் இல்லாத நிலை. உண்மையான அறிவு என்பது அனுபவத்தின் ஆழம். பாபாஜி மேலும் சொன்னார், அறிவு வளரும்போது அகங்காரம் குறைய வேண்டும். அகங்காரம் அறிவின் எதிரி, பணிவுதான் அறிவின் நண்பன். அறிவு என்பது தெய்வீக வெளிச்சம். அதனை வளர்க்க சிந்தனை தெளிவாக, மனம் அமைதியாக, அன்பு நிறைந்ததாக இருக்க வேண்டும். பாபாஜி கூறினார், அறிவின் வெளிச்சமில்லாத ஆன்மா இருளில் தத்தளிக்கும். ஆனால் உண்மையான அறிவை உணர்ந்தவன் தெய்வத்துடன் ஒன்றாகிறான். மனித வாழ்க்கையின் உயர்ந்த நிலை அறிவும் ஆன்மாவும் ஒன்றாகவும் தருணம். அங்கேதான் மௌனம், அமைதி, ஆனந்தம். பகுதி 32. பாபாஜி போதனை அகங்காரம் ஆன்மாவின் மறைமுக எதிரி. மகாவதார் பாபாஜி சொன்னார், அகங்காரம் என்பது நிழல் போல உடன் வருவது, ஆனால் அது சூரிய ஒளியை மறைக்க முடியாது. அவர் விளக்கினார், அகங்காரம் தோன்றுமிடத்தில் தெய்வீக ஒளி மறைந்துவிடும். அகங்காரம் நான் என்ற பொய்யான உணர்வை உருவாக்குகிறது, ஆனால் ஆன்மா நாம் என்ற உண்மையை உணரச் செய்கிறது. பாபாஜி கூறினார், அகங்காரம் என்பது அறிவின் எதிரி,
அன்பின் பகைவர். அது உன்னை பிரிக்கிறது. ஆனால் தியானம் உன்னை ஒன்றாக்குகிறது. அவர் சொன்னார், அகங்காரம் என்பது பெருமை அல்ல, அது பயம் மறைந்த வடிவம். பயம் இல்லாதவன்தான் உண்மையில் தாழ்மையானவன். அகங்காரத்தை வெல்ல ஒரே வழி பணிவு. பணிவே தெய்வீக ஒளிக்கான கதவு. பாபாஜி கூறினார், நீ உன்னை சிறியவனாக நினைத்தால் பிரபஞ்சம் உன்னை பெரிதாக்கும். ஆனால் நீ பெரிதாக நினைத்தால் பிரபஞ்சம் உன்னை சிறிதாக்கும். அகங்காரமில்லாத மனம் அமைதியின் வடிவம். அங்கேதான் பாபாஜியின் தத்துவம் முழுமை பெறுகிறது. அன்பில் அகங்காரம் கரையும், பணிவில் ஆன்மா விளங்கும். பகுதி 33. பாபாஜி போதனை. துன்பம் ஆன்மாவின் ஆசிரியர். மகாவதார் பாபாஜி சொன்னார், துன்பம் வருவது தண்டனைக்காக அல்ல, விழிப்புணர்வுக்காக. அவர் விளக்கினார், மனிதன் துன்பத்தை வெறுக்கிறான், ஆனால் அதில்தான் அவன் உண்மையான வளர்ச்சி. துன்பம் என்பது ஆன்மாவை கடினமாக வடிக்கும் கருவி. அது மனதை சுத்தப்படுத்தி இதயத்தை மென்மையாக்குகிறது. பாபாஜி கூறினார், துன்பம் உன்னை உடைக்கவில்லை, அது உன்னை வடிவமைக்கிறது. மலர் பூக்கமண் நசைய வேண்டும் போல மனிதன் ஆன்மீகமாக மலர துன்பம் அவசியம். அவர் சொன்னார், நீ துன்பத்தை அன்புடன் ஏற்றுக்கொள். அது உன்னை தேவனிடமிருந்து பிரிக்காது, அருகில் அழைத்துச் செல்லும். துன்பம் ஒரு கதவை திறக்கும், அதில் வெளிச்சம் உள்நுழையும். அந்த வெளிச்சம்தான் ஞானம். பாபாஜி மேலும் கூறினார், நீ துன்பத்தின் காரணத்தை தேடாதே, அதிலுள்ள பாடத்தை கற்றுக்கொள். பாடம் கற்றவனுக்கு மீண்டும் அதே துன்பம் வராது. துன்பம் உணர்ச்சியை சிதைக்கும் என்று நினைக்காதே, அது உண்மையில் இதயத்தை விரிவாக்குகிறது. துன்பம் ஆன்மாவை தெய்வமாக மாற்றும் சாமர்த்தியம் கொண்டது என்றார் பாபாஜி. அன்புதான் பரமன். அன்பை உணர்ந்தவனே இறைவனை உணர்ந்தவன், அவர் விளக்கினார். உலகம் முழுவதும் சக்தி ஒன்று ஓடுகிறது. அந்த சக்தியின் வடிவம் அன்பு. அது காணாத தீபம் போல ஒவ்வொரு இதயத்திலும் எரிகிறது. ஆனால் மனம் களங்கமடைந்தால் அதன் வெளிச்சம் மறைகிறது. பாபாஜி சொன்னார், அன்பு என்பது உடல் உணர்ச்சி அல்ல, அது ஆன்மாவின் சுவாசம். அன்பில்லாத வாழ்க்கை என்பது தண்ணீர் இல்லாத ஆறு போல அவர் கூறினார். நீ உன்னை அன்புடன் காண்பதிலிருந்து துவங்கு. பிறர் மீது அன்பு தானாகப் பெருகும். அன்பு துவங்கும் இடமே தெய்வம் வாடுமிடம். பாபாஜி மேலும் சொன்னார், அன்பு செய்யும் மனம் துன்பத்தை கூட புனிதமாக்கும். பகைவரையும் அன்பால் மாற்ற முடியும். அன்பு மலைகளை நகர்த்தும் சக்தி அல்ல, அது இதயங்களை நகர்த்தும் சக்தி. அன்பு தன்னில் பிறந்தவனுக்கு பிரபஞ்சமே தோழனாகும் என்றார் பாபாஜி. பகுதி 35. பாபாஜி போதனை. மௌனம் பரம ஞானத்தின் கதவு. மகாவதார் பாபாஜி கூறினார், மௌனம் என்பது வெறும் சொற்களின் இல்லாமை அல்ல, அது தெய்வத்தின் மொழி. அவர் விளக்கினார், நீ பேசுவதை நிறுத்தியதும் உன் உள்ளத்தின் ஒலி கேட்கத் துவங்கும். அந்த ஒலிதான் ஆன்மாவின் நாதம். அந்த நாதத்தை கேட்கும்போது மனிதன் இறைவனின் நிசப்தத்தை உணர்கிறான். பாபாஜி கூறினார், மௌனம்தான் ஞானத்தின் தொடக்கம், மௌனம்தான் தெய்வத்தோடு உரையாடும் வழி. அவர் மேலும் சொன்னார், உலகம் ஓசையால் நிரம்பியுள்ளது. ஆனால் உன் உள்ளம் மௌனமாயிருந்தால் அந்த ஓசையிலும் அமைதி காண முடியும். மௌனம் மனதை தூய்மைப்படுத்தும். குருவின் குரலை உள்ளத்தில் வெளிப்படுத்தும். மௌனத்தின் ஆழத்தில்தான் பரமன் வாழ்கிறான் என்றார் பாபாஜி. மௌனத்தை பழகும் மனிதன் பேசாமல் புரிய வைக்கும் ஆற்றலை அடைவான். மௌனமே கர்மத்தின் சுழற்சியை முடிக்கும் திறவுகோல். பகுதி 36. பாபாஜி போதனை. பொறுமை பரமன் அளித்த பரிசு. மகாவதார் பாபாஜி கூறினார், பொறுமை இல்லாமல் யாரும் பரம ஞானத்தை அடைய முடியாது. அவர் விளக்கினார், பொறுமை என்பது பலவீனத்தின் அறிகுறி அல்ல, அது மனத்தின் ஆழ்ந்த வலிமையின் வெளிப்பாடு. உலகம் உன்னை சோதிக்கும், மனிதர்கள் உன்னை புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஆனால் பொறுமை கொண்டவன் தன் பாதையை இழக்க மாட்டான். பாபாஜி கூறினார், அவசரப்படுவோர் அனுபவத்தை இழக்கிறார்கள். பொறுமையோ கர்மத்தின் குரலை கேட்க உதவுகிறது. அவர் மேலும் சொன்னார், ஒரு விதை பூமியில் புதைக்கப்பட்ட பிறகு உடனே மரமாக மாறாது. அதுபோல் உன் முயற்சி உடனே பலன் தராது. ஆனால் நீ நம்பிக்கையுடன் பொறுமை கொள்வாய் என்றால் இறைவன் உனக்கு சரியான நேரத்தில் அனைத்தையும் அளிப்பான்.
பொறுமை என்பது தெய்வத்தோடு ஒத்திசைவில் இருக்கும் நிலை என்றார் பாபாஜி. பொறுமை கற்றவன் கோபத்தையும் பயத்தையும் வென்றவன் ஆகிறான். அவன் மனம் குளிர்ந்த ஏரியாக மாறும். அதில் பரமனின் பிரதிபலிப்பு தெளிவாக தெரியும். ஜை ஓம் கிரியா பாபாஜி நம.